இது சித்திரமூலம் வெள்ளை அதுதான் குண்டா சார். கொடிவேலி சொல்லணும் இல்லையா, சித்திரமூலம். அதில் வந்து வெள்ளை கலர் 3 கலர் இருக்குது. வெள்ளை, ரெட்டு, அடுத்தது நீலம், 3 கலரில் இருக்குது. அதில் வந்து நம்ம பகுதியில் ரெட்டும் நீளமும் வர்றதில்லை நிறைய. இது வந்து ஒயிட் மட்டும்தான் நம்ம இடத்துல. இது கொடிவேலியோட வேறு. ஆமாம், நம்ம சித்திரமூலம் வேர்பட்டை வேறு நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்குற எல்லா இதுக்குமே இது ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். ஆன்டிபயோட்டிக் சுத்தி ஏதாவது சுத்தம் பண்ணுங்களா? இதுக்கு வந்து சுத்தி இல்லை. நம்ம அதை வேர்பட்டையை மட்டும் வந்து உரிச்சி எடுத்துக்கணும். உரிச்சி எடுத்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். அதுதான் விசேஷமாக வந்து நம்ம வந்து என்னென்னா கேன்சர் வரைக்கும் இதுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த ஆன்டிபயோட்டிக்காக நம்ம கொடுத்தோம்னா கேன்சர் வரைக்கும் அந்த இதில் வந்து இருக்கிற செல்ஸுங்களை அழிச்சிடும். அது வந்து அதாவது 2வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 3வது ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். முயற்சி எப்படிங்க கொடுக்கலாம்? அது தேனில் கொடுக்கணும். இது அடுத்தது வந்து நம்ம வந்து சித்தாரத்தை, அப்புறம் வந்து சித்திரமூலம், இதனுடைய வேர்பட்டை, அப்புறம் வந்து லவங்கம், அதிமதுரம், அப்புறம் வந்து பெரிமரத்து பட்டைன்னா பீனாரி மரம் தெரியுங்களா? வத்திக்குச்சி மரம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது தெரியும். வத்திக்குச்சி மரம்னே பேர். அப்படியே சவுகையாக போகும். அது பீனாரின்னு பேர் அதுக்கு. அந்த மரத்தினுடைய பட்டையை வந்து பெரிமரத்து பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அதனால் வந்து நீங்கள் அதை வாங்கிட்டு எல்லாத்தையும் இடித்து தூள் பண்ணதுக்கப்புறம் சமமாக கலக்கணும். 50 கிராம்னா 50 கிராமே எல்லாத்தையும் சமமாக கலந்துட்டு அதை வந்து நல்லா சன்னமாக ஜலிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது பண்ணிவிட்டு ஒரு 3 அரிசி எடை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு 3 வேலையிலேருந்து 5 வேலை கொடுத்தீங்கன்னா கேன்சர் செல்லெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கலாம் உடம்புல. அதாவது உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் மோஷன் வழியாகவே வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு இது உள்ளது. ஆன்டிபயோட்டிக்கை அதிகம் பண்ணும். அந்த ஒரு விஷயங்கள் வந்து உண்டு. அதில் இது ஒரு மருந்து கூட. அதே மாதிரி நம்ம இப்போது ரத்த ஓட்டம் நம்ம இடத்துல இங்கே நின்று போச்சு. ரத்த ஓட்டம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்து போகலை அப்படின்றப்ப இந்த இலையை வந்து இதனுடைய வேரை வந்து கட்டினாலும் வந்து கட்டிட்டு தண்ணி ஊற்றினீங்கனாலும் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து வர வச்சிடும். புண்ணாக்கிடும். வெரிகோஸ் சீலுக்கு கொடுக்கலாம். ஆமாம், புண்ணாக்கிடும். நம்ம புண்ணை ஆற்றணும். அது ஒரு விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு கட்டி இருக்குது இந்த இடத்துல, எந்த ஒரு இதுவும் வந்து அது பழுக்கவும் இல்லை எதுவும் இல்லைன்னா இந்த இலையை மேலே வச்சுட்டு அப்படியே கட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கினே இருந்தோம்னா அது வந்து நான் கட்டி வந்து பழுத்து வெடிச்சிடும். ஒரே நாள் இல்லை, அது ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் ஆகும். தண்ணி அது போட்டு இது பண்ணோம்னா பட்டுன்னு வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம அதை ரணத்தை ஆற்றி நம்ம சரி பண்ணணும். அது ஒரு விஷயங்கள். அதுக்கு தான் இதுக்கு பேர், இன்னொரு பேர் என்னென்னா நீர்மேல் நெருப்புன்னு பேர். நீர்மேல் நெருப்பு. அது தனியாக ஒரு செடி இருக்குது. இதனுடைய இலையினுடைய குணம் தண்ணி இது பண்ணும்போது அது வந்து அந்த உஷ்ணத்தை அதிகமாக கொடுத்து அந்த கட்டியை பழுத்து உடைய செய்யும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் சித்திரமூலம்.